வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த டிடபிள்யூஎஸ் ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நம்பர்ஸில் உள்ள ஒரு டிடபிள்யூஎஸ். ஒரு பேரை படிக்கும்போது எவ்வளோ மிரட்டலாக இருக்கும் பாருங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்பர்ஸில் ஒன்று பார்த்துருக்கோம்ல. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆடியோ குவாலிட்டி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராடக்ட், இதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் நம்ம பார்த்தது வந்து 699 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் தான். ஓகே, அதுவே மிரட்டலாக இருந்தது. அது அளவுக்கு இது இல்லையோன்னு எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, ஆனால் இதோட டிசைன் இருக்குல்ல, டிசைன் லாங்குவேஜ், அப்புறம் 1 பட்டன் டு ரீசெட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கு. ஆனால் திருந்தலை மாமா, இவன் இன்னும் திருந்தலை. எந்த விஷயத்துலன்னா, ஃபர்ஸ்டே அதை சொல்லிடுறேன். டிசைன் வந்து பார்க்கறதுக்கு மிரட்டலாக இருந்தாலும் இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் இதெல்லாம் வந்து சீரியஸாக அப்படியே அந்த லைட்லாம் க்ளோ ஆகிறது. இது வந்து இந்த நீலாம்பரி காருங்க, இப்படி 2 பக்கம் திறக்குமே. எதை கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறான் பார்த்தீங்களா? சரி, ஓகே. ஆனால் வெளில எடுக்கிறது பாரு, இன்னும் கூட இவங்க யாரும் திருந்த மாட்டேன் வருது. ஆனா இன்னும் கூட இது வந்து பப்ளிக் ரொம்ப ஃபேவரபிளான டிசைனா அப்படின்னா, போன தடவைக்கு இப்போ பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, இது வந்து நாவோ பட்ஸ் N1. அதுதான் இது. ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ், 100 hours ப்ளே டைம். இதுதான் ஹைலைட். இந்த 100 hours எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா 50% வால்யூம்ல. ஓகேயா? ஸோ சைடில் நம்பர்னு போட்டிருக்கு, இங்கேயும் நம்பர்னு போட்டிருக்கு, பின்னாடி வந்து என் ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. ஏதேதோ பேசுறியா? சரி, ப்ளூடூத் 5.4 டியூயல் பேரிங். ஸோ இது வந்து புதுசாக இருக்கு. 899 ரூபா செக்மெண்ட்ல, பிலோ 1000ல டியூயல் பேரிங் அப்படிங்கிற ஃபீச்சர். ஆமா, டப்பால 6000 ரூபா போட்டுருந்தது. டப்பால 6000 கையில் பார்த்தாங்க 6000 ரூபா போட்டுருந்தது. ஏங்க 5999 ரூபாய் மட்டுமே போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா விற்கிறது வந்து 899. குவாட் மைக் ENC இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க கிளைம் பண்ற விஷயங்கள். SBC AAC பேசிக் கோடக்கு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 13mm டிரைவர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதுல முக்கிய பிரமுகர் யாருன்னா டியூயல் டிவைஸ் பேரிங். ஸோ அதுதான் இங்க முக்கியமான ஃபேக்டர். ஆமா, ஸோ அதான் சீரியஸா முக்கியமான ஃபேக்டர். அதனால நான் இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, SRK உன் ஃபோன்ல பேர் பண்ணு. சரி, இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணலாம் அனந்தா. ஸோ இந்த கேசிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, கேஸ் வந்து மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் மேட் ஃபினிஷோட நல்லா இருக்குங்க. இதுல இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து இப்போ இதில் போட்டு தேய்ச்சா அந்த மாதிரி தேயுமா, ஸ்க்ராச்சஸ் ஆகுமா அப்படின்னா, இப்போ நான் இதை போட்டிருக்கிற பாக்கெட்லேயே வந்து கீ, சில்லறை அதெல்லாம் போட்டோம்னா ஸ்க்ராட்ச் ஆக தான் செய்யும். ஸோ பாட்டமில் வந்து டைப் சி போட்டிருக்கு. அது பக்கத்தில் ரீசெட்கான ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா பட்டு கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகும். இதுக்குள்ளே பட்டு பிளேஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து ஓவரால் ப்ராடக்ட்டோட லுக் ஆஸ்பெக்டில். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் உள்ள ஆக்சசரி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு கேபிள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியல்மி ஃபேனாக இருப்பாங்க போல். ஆல்ரெடி நம்ம இதை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். எப்படி எல்லோ கலரில் A to C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவல் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கேபிள் நம்மளுக்கு வந்து பாட்டு கேட்டு முடிச்சிருவான்ல, அதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ப்ராடக்ட்டு 365 days மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ 1 year வாரண்ட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு இருக்குது. அப்புறம் கனெக்ட் டு ப்ளூடூத் டிவைஸ் அட் அ டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2 டிவைஸ்க்கு நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ 2துலேயுமே அதுதான் கனெக்டடாக இருக்குது, அதை தான் காட்டுது. சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 2துலேயுமே கனெக்டடாக இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுது, அதில் பாட்டு ப்ளே ஆகுது. கரெக்டாக? ஆமாம், பாட்டு ப்ளே ஆகுது. சொல்லுங்கள், பாட்டு ப்ளே ஆகுது. கரெக்டாக? நானா பாடவா? இப்போ மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. மியூசிக் முடிஞ்சால் நான் பாடுறேன், கேளுங்க. ஆஃப் ஆகி போச்சு. ஒன்றும் இல்லை, கால் போகுதான்னு பார்த்தேன். ஆமாம், கால் போகுது. சூப்பரா. கிர் 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 கிர். ஆண்டவரோட பழைய பேஸில் நம்பர், அவர் குழந்தையா இருக்கப்போ வாங்கினது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ரெஸ்யூம் ஆகுதா பாரு. ஆட்டோமேட்டிக்காக ப்ளே. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக டியூல் பேரிங் ஒர்க் ஆகும். நாங்கள் அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் பத்திர வேணாம், ஆக்சுவலாக ரீசெட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆப்ஷன் அங்கே மொத்தம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கலாய்க்கவே செஞ்சுட்டேன். அது 899 ரூபாய்க்கு சொல்லிவிட்டு கடைசியில் இது ஒர்க்கே வேலை பாரு தண்டப்பாயில அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒர்க் ஆகுது. ஸோ டியூல் பேரிங் ஆக்சுவலி ஒர்க்ஸ். எப்படிதான் இருக்குது ஆடியோ குவாலிட்டி? இதுலேயே பின்னாடி சிங்கிள் டேப் பண்ணால் வாய்ஸ் அப் டவுன், வால்யூம் இன்க்ரீஸ், ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு இருக்குது. ஃபுல் சவுண்ட் வச்சாலும் நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. அதான் ஃபுல் சவுண்ட் வச்சாலும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டான இல்லைன்னு. அந்த சாங் வந்து நல்லா சூப்பராக தான் கேட்குது. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ENCயா நல்லா அடைச்சிட்றான். ஒரு பக்கத்துல இருந்து இந்த மனுஷன் கத்திருந்திருக்காரு, அது கூட எனக்கு கேட்கல. ஆனால் பாட்டு கேட்டுட்டு இருந்தான். பாட்டு கேட்கலன்னா நான் பேசுறது கேட்கும். பாட்டு கேட்கலாம், கேட்கதான் செய்யும். இப்போ சும்மா மாட்டிட்டானா கேட்க. ஆனால் எப்படி இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு? பேஸ் வந்து இருக்கு, பட் ஆனால் ரொம்ப ரிச்சா இல்லை. நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் பூஸ்டடா தானே சொல்லுவாங்க. 13mm டிரைவர், நானும் அதான் நினைச்சேன். பட் பேஸ் பூஸ்டடா இல்லை. நீங்க தான் வந்து ஈக்குவலைசர்ல போய் பேஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ் இருக்கு, பஞ்சியா இருக்காது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சட்டிலாக மினிமம் லெவலாக இருக்குது ரொம்ப. ஏன்னா போட்லேருந்து இதுக்கு வராங்க. நான் போட்லாம் பயங்கரமாக தும்முன்னு
அதெல்லாம் இல்லை, ரொம்ப மினிமமாக இருக்குது. ஆக மொத்தம் ஃபைனலாக சொல்லணும்னா நம்பர்ஸ் TWS எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், முக்கியமாக வந்து இந்த நியூட்ரல், அதை நார்மல் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் சொல்கிறோன்னு வைங்க, அந்த நார்மல் அப்படிங்கிற ப்ரொஃபைலுக்கும் ஒரு படி கீழே போன மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்போது யாராவது பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறதுக்காக, நான் மோஸ்ட்டாகவே ஆடியோ லிசன் பண்ணுவேன் ப்ரோ, வீடியோலாம் பார்க்குறது இல்லை. அது மட்டும் இல்லை, மியூசிக்னு நான் லிசன் பண்ணல, ஸ்டோரி மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் லிசன் பண்ணுறேன், யாராவது நரேட் பண்ணுறது தான் லிசன் பண்ணுறேன். அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த பட்ஜெட்டில் இவங்க வந்து இந்த டியூயல் பேரிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி இதே பட்ஜெட்டில், அதாவது அண்டர் 1000 பெஸ்ட்டு டியூயல் பேரிங் அண்ட் கம்ஃபர்ட், இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, இந்த லோக்கலுக்கும் தூக்கலாக இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இதுதாங்க ஃபேக்ட்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னா, இப்போ இந்த பேஸு போட்டு குத்துன்னு குத்துற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இல்லை. சரியா? நீங்கள் வந்து ஒரு பேஸ் பிரியராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ ஈக்குவலைசர்லேயே கூட நீங்கள் அப்படியே கரெக்டாக லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் மட்டும் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி பஞ்சியான பேஸ்லாம் வராது. மோஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ளாட்டாக நியூட்ரல் மாதிரியான விஷயங்களை தான் இதில் என்ஜாய் பண்ண முடியுது. வேணும்னா ஓரளவுக்கு வோக்கல்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பூஸ்ட் பண்ண முடியுதுங்க. ரைட்டா? அண்ட் 100 hours அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா. ஆனால் ஓரளவுக்கு அதால் அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா 50% வால்யூம் தான் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் இருக்கிறது SBC AAC. ஸோ ரைட்டு, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி. அண்ட் 899 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி ஆகணும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இதோட பெட்டரான ப்ராடக்ட் 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா?